இந்த உலகத்தில் நாம் யாருடன் பழகுகிறோம், யாரை நம்புகிறோம், யாருடன் நம்முடைய வாழ்க்கையை பகிர்கிறோம், அதுவே நம்முடைய எதிர்காலத்தை முடிவு செய்கிறது. ஒரு நல்ல மனிதன் நம்மை உயர்த்துவான், ஆனால் ஒரு தவறான மனிதன் நம்மை மெதுவாக, நமக்கே தெரியாமல் அழிவின் பாதைக்கு இழுத்துச் செல்லலாம். இதைத்தான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே மிகப்பெரிய சிந்தனையாளர், தந்திர நிபுணர், மனித மனதை ஆழமாக புரிந்தவரான சாணக்கியர் எச்சரித்தார். அவர் சொன்னார், எல்லா பகைவர்களும் வெளியில் இருப்பதில்லை, சிலர் நம்முடன் நட்பாகவே நடந்து நம்மை அழிக்க காத்திருக்கிறார்கள் என்று. நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாமல் இருப்பதற்கு காரணம் எப்போதும் சூழ்நிலை அல்ல, சில நேரங்களில் நம்மை சுற்றியிருக்கும் தவறான மனிதர்கள்தான். அதனால்தான் சாணக்கியர் மிகவும் தெளிவாக 4 வகையான மனிதர்களை பற்றி எச்சரித்தார். அவர்களுடன் நீ எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பாக பாதிக்கப்படுவாய். அவர்கள் வெளிப்படையாக கெட்டவர்களாக தெரிய மாட்டார்கள், ஆனால் அவர்களின் உள்ளம், நோக்கம் நீ நினைப்பதற்கும் அதிகமாக ஆபத்தானது. இப்போது அந்த 4 ஆபத்தான மனிதர்கள் யார்? அவர்களை எப்படி அடையாளம் காணலாம்? அவர்களிடமிருந்து எப்படி விலகி நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம்? இதையெல்லாம் இப்போது பார்க்கலாம். முதலாவது, நம்பிக்கையை கெடுக்கும் மனிதன். சீடர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எப்போது தோல்வி அடைகிறான் என்று நீங்கள் யோசித்ததுண்டா? அவன் திறமை இல்லாததால் அல்ல, அவன் சக்தி குறைவாக இருப்பதால் அல்ல, அவன் வாய்ப்புகளை இழந்ததால் கூட அல்ல. அவன் தோல்வி அடைவது ஒரே ஒரு காரணத்திற்காக தான். அது அவன் மனதில் தோன்றும் சந்தேகம். ஒரு மனிதன் தன் மனதில் தன்னையே சந்தேகப்பட ஆரம்பித்த அந்த நொடியில் அவன் பாதி தோல்வியை சந்தித்து விட்டான். இதை வெளியிலிருந்து யாரும் பார்க்க முடியாது. ஆனால் அந்த உள்ளார்ந்த சிதைவு தான் ஒரு மனிதனின் வாழ்க்கையை மெதுவாக சிதைத்துவிடும். நீங்கள் யாரையும் நேராக எதிர்த்து போராடலாம். எதிரி வெளியில் இருந்தால் நீங்கள் ஆயுதம் எடுத்து போராடலாம். உங்களை வெறுக்கும் ஒருவனை நீங்கள் அடையாளம் காணலாம். ஆனால் உங்களை நம்ப வைத்த பின் உங்களை உடைக்கும் மனிதனை நீங்கள் எளிதாக அடையாளம் காண முடியாது. அந்த மனிதன்தான் இந்த உலகத்தில் மிகவும் ஆபத்தானவன். அவன் உங்கள் வாழ்க்கையில் எப்படி நுழைகிறான் தெரியுமா? அவன் முதலில் உங்களை எதிர்க்க மாட்டான். அவன் உங்களை உயர்த்துவான், உங்களை பாராட்டுவான். நீங்கள் மிகவும் திறமையானவர், நீங்கள் பெரிய விஷயங்களை செய்யப் போகிறீர்கள் என்று சொல்லி உங்கள் மனசில் ஒரு நம்பிக்கையை உருவாக்குவான். அந்த நம்பிக்கையை நீங்கள் பிடித்து வளர்த்துக் கொள்வீர்கள். நீங்கள் அவனை உங்கள் நெருக்கமானவராக ஏற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் உங்கள் கனவுகளையும் உங்கள் இலக்குகளையும் அவனுடன் பகிர்ந்து கொள்வீர்கள். ஆனால் அதுவே அவன் தொடக்கம். ஒரு நாள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில ஒரு முக்கியமான முடிவை எடுக்கப் போகும் நேரத்துல, அல்லது நீங்கள் ஒரு பெரிய முயற்சியை ஆரம்பிக்க போகும் நேரத்துல, அவன் ஒரு சின்ன கேள்வியை உங்கள் மனதில் விடுவான். அது ஒரு தாக்குதல் போல தெரியாது, அது ஒரு ஆலோசனை போல இருக்கும். அவன் சொல்வான், இது உன்னால் முடியுமா? இது கொஞ்சம் கடினம் இல்லையா? நீ இன்னும் தயாராக இல்லை போல இருக்கே என்று. அந்த வார்த்தைகள் சாதாரணமாக கேட்கலாம், ஆனால் அவை உங்கள் மனதில் விழும்போது அவை விதைகள் போல வேலை செய்யும். ஒரு விதை மண்ணில் விழுந்தவுடன் அது உடனே மரமாக மாறாது, அது மெதுவாக முளைக்கும், வளர்கிறது. அதுபோல அந்த சந்தேகமும் உங்கள் மனதில் மெதுவாக வளர ஆரம்பிக்கும். நீங்கள் அதை முதலில் புறக்கணிக்கலாம், ஆனால் அது மறைந்து விடாது. அது உங்களுடன் பயணம் செய்ய ஆரம்பிக்கும். நீங்கள் தனியாக இருக்கும் நேரங்களில், நீங்கள் அமைதியாக இருக்கும் நேரங்களில், நீங்கள் முயற்சி செய்ய போகும் ஒவ்வொரு தருணத்திலும் அந்த ஒரே கேள்வி உங்கள் மனதில் ஒலிக்க ஆரம்பிக்கும். என்னால் முடியுமா? அந்த ஒரு கேள்விதான் ஒரு மனிதனின் சக்தியை சிதைக்கும் மிகப்பெரிய ஆயுதம். சீடர்களே, இந்த உலகத்தில் வாள் காயப்படுத்தும், அம்பு காயப்படுத்தும், விஷம் கூட உடலை அழிக்கும். ஆனால் சந்தேகம் என்ன செய்கிறது தெரியுமா? அது ஒரு மனிதனின் உள்ளார்ந்த ஆற்றலை அழிக்கிறது. அது அவனை முயற்சி செய்யும் முன்பே தோற்கடிக்கிறது. ஒரு மனிதன் முயற்சி செய்து தோல்வி அடைந்தால் அவன் மீண்டும் எழ முடியும். ஆனால் முயற்சி செய்யவே பயந்து நிற்கும் மனிதன் ஒருபோதும் வெற்றியை பார்க்க முடியாது. அந்த பயம் எங்கிருந்து வருகிறது? அந்த சந்தேகத்திலிருந்துதான். அந்த மனிதன் உன்னை நேராக தடுக்க மாட்டான், அவன் உன் பாதையை மாற்றுவான். நீ முன்னே செல்ல வேண்டிய இடத்துல நீ நிற்க ஆரம்பிப்பாய். நீ பெரிய கனவுகளை காண வேண்டிய இடத்துல நீ சிறிய இலக்குகளை தேர்வு செய்ய ஆரம்பிப்பாய். நீ உன் வாழ்க்கையை முழுமையாக வாழ வேண்டிய இடத்துல நீ பாதுகாப்பான சிறிய வாழ்க்கையை தேர்வு செய்வாய். அது எல்லாம் உன் முடிவு போல தோன்றும், ஆனால் அது உண்மையில் உன் முடிவு அல்ல. அது உன் மனதில் விதைக்கப்பட்ட சந்தேகத்தின் விளைவு. ஒரு நாள் நீ திரும்பி பார்த்தால் நீ எதையும் முயற்சி செய்யாமல் ஒரு வாழ்க்கையை கழித்து விட்டாய் என்று உணர்வாய். அந்த நேரத்தில் நீ யாரையும் குறை சொல்ல முடியாது, ஏனெனில் உன்னை யாரும் தடுக்கவில்லை. நீ உன்னை நீயே தடுத்துக் கொண்டாய். இதுவே நம்பிக்கையை கெடுக்கும் மனிதனின் உண்மையான வெற்றி.
அவன் உன்னை தோற்கடிக்கவில்லை, அவன் உன்னை உன்னால் தோற்கடிக்க வைத்தான். எனவே சீடர்களே, நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது வெளியில் இருக்கும் பகைவர்களை பற்றி அல்ல, உன் அருகில் இருக்கும் அந்த ஒரு மனிதனை பற்றிதான். அவன் உன்னிடம் என்ன பேசுகிறான் என்பதை கவனிக்காதீர்கள். அவன் உன் மனதில் என்ன விதைக்கிறான் என்பதை கவனியுங்கள். உன் மனம்தான் உன் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. அந்த மனதை யாரிடமும் ஒப்படைக்காதீர்கள். யாராவது உன் மனதில் சந்தேகம் விதைக்க முயன்றால் உடனே அதை அறிந்து விலகுங்கள். நீ உன்னை நம்பினால் உலகமே உன்னை தடுக்க முடியாது. ஆனால் நீ உன்னை சந்தேகப்படுத்த ஆரம்பித்தால் உலகமே உன்னை காப்பாற்ற முடியாது. இதுவே நான் உங்களுக்கு சொல்லும் முதல் எச்சரிக்கை. நம்பிக்கையை கெடுக்கும் மனிதனை அடையாளம் காணுங்கள். அவனை உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக்குங்கள். இல்லையெனில் அவன் உன் வாழ்க்கையை மெதுவாக அழித்து விடுவான். இரண்டாவது, பொறாமை கொண்ட மனிதன். சீடர்களே, மனிதன் வெளியில் இருக்கும் பகைவர்களை பார்த்து பயப்படுகிறான். ஆனால் உண்மையில் அவன் பயப்பட வேண்டியது வெளியில் கத்தி பிடித்து நிற்கும் பகைவர் அல்ல, அவன் அருகில் அமைதியாக நின்று சிரிக்கும் மனிதன்தான். ஏனெனில் அந்த சிரிப்பின் பின்னால் என்ன இருக்கிறது என்பதை அவன் அறிய மாட்டான். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் உன்னை வெறுக்க ஒரு காரணம் தேவையில்லை. நீ உயர்வது போதும், நீ முன்னேறுவது போதும், நீ உன் வாழ்க்கையை மாற்ற முயற்சி செய்வது போதும். அந்த நொடியில் சில மனிதர்களின் உள்ளத்தில் ஒரு உணர்வு பிறக்கும். அது கோபம் அல்ல, அது பகை அல்ல, அது மிகவும் ஆபத்தான ஒன்று. அது பொறாமை. பொறாமை கொண்ட மனிதன் உன்னை நேராக எதிர்த்து நிற்க மாட்டான். ஏனெனில் அவனுக்கு உன்னை நேராக எதிர்க்கும் தைரியம் இல்லை. அவன் உன்னை அடக்க வேண்டும் என்று நினைப்பான், ஆனால் அதை வெளியில காட்ட மாட்டான். அவன் உன்னுடன் பேசுவான், உன்னுடன் சிரிப்பான், உன்னை பாராட்டுவான். ஆனால் அவன் உள்ளத்தில் ஓடும் எண்ணம் வேறாக இருக்கும். இவன் எப்படி முன்னேறுகிறான், இவனை எப்படி நிறுத்தலாம் என்ற எண்ணமே அவனை உள்ளிருந்து தின்று கொண்டிருக்கும். சீடர்களே, வெளியில் பகைவர் இருந்தால் அது ஆபத்து அல்ல, ஏனெனில் நீ அவனை அறிந்து கொள்வாய். ஆனால் உன்னுடன் நின்று சிரிக்கும் பகைவர்தான் உண்மையான ஆபத்து. பொறாமை கொண்ட மனிதன் உன்னை உடனே தாக்க மாட்டான். அவன் காத்திருப்பான். அவன் உன் ஒவ்வொரு முன்னேற்றத்தையும் கவனிப்பான். உன் ஒவ்வொரு வெற்றியையும் கண்காணிப்பான். உன் பலவீனத்தை தேடி பார்ப்பான். ஒரு நாள் நீ சற்று பலவீனமாக இருக்கும் நேரத்துல, அல்லது நீ ஒரு தவறு செய்யும் நேரத்துல அவன் அதை பயன்படுத்துவான். அவன் உன்னை நேராக தள்ள மாட்டான், ஆனால் நீ விழும்போது உன்னை எழுப்ப மாட்டான். அதுவே அவன் தாக்குதல். பொறாமை கொண்ட மனிதன் உன் தோல்வியை எதிர்பார்த்து வாழ்கிறான். நீ வெற்றி பெறும்போது அவன் சிரிப்பான், ஆனால் அந்த சிரிப்பில் உண்மை இருக்காது. நீ சற்று கீழே விழுந்தால் அவன் உள்ளத்தில் ஒரு அமைதி வரும், ஏனெனில் அவன் மனம் அதையே விரும்புகிறது. நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு மனிதன் உன் வெற்றியை பார்க்க முடியவில்லை என்றால் அவன் உன் நண்பனா? ஒரு மனிதன் உன் வளர்ச்சியை தாங்க முடியவில்லை என்றால் அவன் உன்னுடன் நடப்பதற்கே தகுதியானவனா? சீடர்களே, இந்த உலகத்தில் நல்லவர்கள் உன் வளர்ச்சியை பார்த்து மகிழ்வார்கள். ஆனால் பொறாமை கொண்டவர்கள் உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுவார்கள். அந்த பொறாமைதான் அவர்களை ஆபத்தானவர்களாக மாற்றுகிறது. அவன் உன்னை நேராக நிறுத்த மாட்டான், ஆனால் அவன் உன் பாதையில் சிறிய கற்களை போடுவான். அவன் உன் நம்பிக்கையை குறைக்க முயற்சிப்பான். அவன் உன் பெயரை மற்றவர்களிடம் கெடுக்க முயற்சிப்பான். அவன் உன் பின்னால் பேசுவான், ஆனால் உன் முன்னால் சிரிப்பான். இதுதான் பொறாமை கொண்ட மனிதனின் இயல்பு. அவன் ஒரு முகத்துடன் வாழ மாட்டான். அவன் இரண்டு முகங்களுடன் வாழ்கிறான். ஒன்று உலகத்திற்காக, இன்னொன்று அவன் உள்ளத்திற்காக. எனவே சீடர்களே, நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது யாராவது உங்களை வெறுக்கிறார்கள் என்பதற்காக அல்ல, யாராவது உங்களை அமைதியாக பொறாமைப்படுகிறார்கள் என்பதற்காக தான். ஏனெனில் வெளியில் இருக்கும் பகைவர் உன்னை ஒரு முறை தாக்குவான், ஆனால் பொறாமை கொண்ட மனிதன் உன்னை தினமும் மெதுவாக தாக்குவான். இதுவே நான் உங்களுக்கு சொல்லும் இரண்டாவது எச்சரிக்கை. உன்னுடன் சிரிக்கும் எல்லோரும் உன் நண்பர்கள் அல்ல. சிலர் உன் வளர்ச்சியை தாங்க முடியாமல் உன்னை கீழே இழுக்க காத்திருக்கிறார்கள். அந்த மனிதனை அடையாளம் காணவில்லை என்றால் அவன் உன் வாழ்க்கையை மெதுவாக சிதைத்து விடுவான். மூன்றாவது வாக்குறுதி காப்பாற்றாத மனிதன். சீடர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதனை அறிந்து கொள்ள பல வழிகள் உள்ளன என்று நீங்கள் நினைக்கலாம். அவன் பேசும் விதம், அவன் நடக்கும் விதம், அவன் வெளியில் காட்டும் குணம், இவை அனைத்தும் ஒரு மனிதனை பற்றி ஒரு தோற்றத்தை மட்டும் தரும். ஆனால் உண்மையில் ஒரு மனிதன் யார் என்பதை அறிய ஒரே ஒரு வழிதான் உள்ளது. அவன் சொன்னதை அவன் செய்கிறானா என்பதை கவனிப்பது. ஒரு மனிதன் எவ்வளவு அழகாக பேசினாலும், எவ்வளவு பெரிய வார்த்தைகள் கூறினாலும், அவன் தனது சொற்களை காப்பாற்றவில்லை என்றால் அவன் மீது வைத்த நம்பிக்கை ஒரு நாள் உடைந்து போகும். அந்த உடைப்பு தான் ஒரு மனிதனின் வாழ்க்கையில மிக பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு மனிதன் உன்னிடம் வந்து,
நான் உன்னுடன் இருக்கிறேன், நான் உனக்கு உதவுவேன், நீ கவலைப்படாதே என்று சொல்கிறான். அந்த வார்த்தைகள் உன் மனசில் ஒரு பாதுகாப்பு உணர்வை உருவாக்கும். நீ அவனை நம்ப ஆரம்பிப்பாய். நீ உன் முடிவுகளை அவன் வார்த்தைகளை அடிப்படையாக வைத்து எடுக்க ஆரம்பிப்பாய். ஆனால் அந்த மனிதன் அவன் சொன்னதை காப்பாற்றவில்லை என்றால் என்ன ஆகும் தெரியுமா? அது ஒரு சாதாரண தவறு அல்ல. அது ஒரு மனிதனின் மனதில் ஏற்பட்ட மிகப்பெரிய உடைப்பு. சீடர்களே, ஒரு வாள் காயம் மாறும். ஒரு வார்த்தை காயமும் ஒரு நாள் மறையும். ஆனால் நம்பிக்கை உடைந்த காயம் மிகவும் ஆழமானது. அது மனிதனின் உள்ளத்தில் நீண்ட காலம் வாழும். வாக்குறுதி காப்பாற்றாத மனிதன் உன்னை உடனே துரோகம் செய்ய மாட்டான். அவன் மெதுவாக உன்னை சிதைக்கும். முதலில் சிறிய விஷயங்களில் அவன் தவறுவான். இது ஒரு பெரிய விஷயமில்லை என்று நீ அதை புறக்கணிப்பாய். பிறகு அவன் மீண்டும் ஒரு வாக்குறுதியை காப்பாற்ற மாட்டான். நீ அதை மீண்டும் மன்னிப்பாய், ஏனெனில் நீ அவனை நம்புகிறாய். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் தனது சொற்களை மீறும்போது உன் மனதில் இருக்கும் நம்பிக்கை மெதுவாக உடைந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் நீ அவனை முழுமையாக நம்பி ஒரு பெரிய முடிவை எடுப்பாய். அந்த முடிவு உன் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும். அந்த நேரத்தில அவன் மீண்டும் தனது வாக்குறுதியை காப்பாற்ற மாட்டான். அந்த நொடியில நீ உணரும் உணர்வு என்ன தெரியுமா? அது கோபம் அல்ல, அது துக்கம் அல்ல, அது ஒரு வெறுமை. நான் தவறான மனிதனை நம்பினேன் என்ற உணர்வு. சீடர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தனது நேரத்தை இழந்தால் அவன் மீண்டும் அதை சம்பாதிக்க முடியாது. நேரம்தான் வாழ்க்கை. அந்த நேரத்தை வீணாக்கும் மனிதன் உன் வாழ்க்கையை திருடுகிறான். வாக்குறுதி காப்பாற்றாத மனிதன் உன் நேரத்தை திருடுகிறான். உன் நம்பிக்கையை திருடுகிறான். உன் எதிர்காலத்தை கூட பாதிக்கிறான். நீ அவனை நம்பி காத்திருக்கிறாய். அவன் வருவான் என்று நினைக்கிறாய். அவன் உதவுவான் என்று எதிர்பார்க்கிறாய். ஆனால் அவன் வரமாட்டான். அவன் செய்ய மாட்டான். அந்த காத்திருப்பு தான் ஒரு மனிதனின் முன்னேற்றத்தை நிறுத்தும். நீ உன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டிய நேரத்தில் நீ மற்றொருவரை நம்பி நின்று விட்டாய். இதுவே அந்த மனிதனின் ஆபத்து. அவன் உன்னை நேராக தள்ள மாட்டான். ஆனால் அவன் உன்னை நிறுத்தி விடுவான். ஒரு வீரன் போர்க்களத்தில் தோல்வியடைந்தாலும் அவன் மீண்டும் எழ முடியும். ஆனால் போர்க்களத்திற்கே செல்லாமல் காத்திருக்கும் வீரன் ஒருபோதும் வெற்றி காண மாட்டான். அதேபோல் நீ உன் வாழ்க்கையில் செயல்பட வேண்டிய நேரத்தில் மற்றொருவரின் வாக்குறுதியை நம்பி காத்திருந்தால் நீ உன் வாழ்க்கையை இழக்கிறாய். எனவே சீடர்களே, ஒரு மனிதன் என்ன சொல்கிறான் என்பதை விட அவன் என்ன செய்கிறான் என்பதை கவனியுங்கள். அவன் சொன்னதை தொடர்ந்து காப்பாற்றுகிறானா, அல்லது அவன் வார்த்தைகள் வெறும் காற்றாக மாறுகிறதா என்பதை பார்த்து முடிவு எடுங்கள். நம்பிக்கை என்பது ஒரு முறை உடைந்தால் அதை மீண்டும் முழுமையாக கட்ட முடியாது. அதனால் வாக்குறுதி காப்பாற்றாத மனிதனை உங்கள் வாழ்க்கையில் நீண்ட காலம் வைத்துக் கொள்ளாதீர்கள். அவன் உன் நண்பன் அல்ல. அவன் உன் நேரத்தை திருடும் மனிதன். உன் முன்னேற்றத்தை தடுக்கிற மனிதன். உன் வாழ்க்கையை மெதுவாக சிதைக்கும் மறைந்த ஆபத்து. இதுவே நான் உங்களுக்கு சொல்லும் 3வது எச்சரிக்கை. வார்த்தைகளால் அல்ல, செயல்களால் மனிதனை அளவிடுங்கள். இல்லையெனில் ஒரு நாள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான நேரத்தை தவறான மனிதனிடம் இழந்து விடுவீர்கள். 4வது தன்னலம் மட்டுமே பார்க்கும் மனிதன். சீடர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் உன்னை நேராக வெறுக்கிறான் என்றால் அவனை அடையாளம் காண மிகவும் எளிது. அவன் உன்னை எதிர்த்து பேசுவான், உன்னை விட்டு விலகுவான், உன்னை எதிரியாகவே நடத்துவான். ஆனால் இந்த உலகத்தில் இன்னொரு மனிதன் இருக்கிறான். அவன் உன்னை வெறுக்க மாட்டான், ஆனால் அவன் உன்னை நேசிக்கவும் மாட்டான். அவன் உன்னை பயன்படுத்துவான். அந்த மனிதன்தான் மிகவும் ஆபத்தானவன். ஒரு மனிதன் தன்னலம் மட்டுமே பார்க்கிறான் என்றால் அவன் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு உறவையும் ஒரு கணக்காக தான் பார்க்கிறான். இவனிடமிருந்து எனக்கு என்ன கிடைக்கும், இவனால் எனக்கு என்ன பயன் என்ற எண்ணமே அவன் உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கும். அவன் உன்னுடன் பேசும்போது கூட அவன் மனதில் ஓடும் எண்ணம் உன்னை பற்றி அல்ல, அவன் லாபத்தை பற்றிதான். சீடர்களே, உண்மையான நட்பு என்பது பரிமாற்றம் அல்ல. அது ஒரு உணர்வு, அது ஒரு நம்பிக்கை, அது ஒரு அன்பு. ஆனால் தன்னலம் கொண்ட மனிதன் இந்த 3ஐயும் புரிந்து கொள்ள மாட்டான். அவன் கணக்கை மட்டும் புரிந்து கொள்வான். அவன் உன்னுடன் நெருக்கமாக இருப்பான், உன்னுடன் சிரிப்பான், உன் பிரச்சனைகளை கேட்பான், உன்னுடன் நேரம் செலவிடுவான். நீ அவனை உன் நெருக்கமான மனிதன் என்று நினைப்பாய். ஆனால் அவன் உன்னுடன் இருக்கும் காரணம் நீ அல்ல, உன் மூலம் கிடைக்கும் பயன்தான். நீ அவனுக்கு தேவையான வரை அவன் உன்னுடன் இருப்பான். நீ அவனுக்கு உதவ முடியும் வரை உன்னை மதிப்பான். நீ அவனுக்கு ஏதாவது தர முடியும் வரை அவன் உன்னிடம் அன்பு காட்டுவான். ஆனால் ஒரு நாள் நீ அவனுக்கு பயனில்லாதவன் என்று அவன் உணர்ந்தால் அவன் மாறிவிடுவான்.
அவன் உன்னிடமிருந்து மெதுவாக விலகுவான். உன் பிரச்சனைகளில் அவன் இருக்க மாட்டான். நீ அவனை தேடும்போது அவன் கிடைக்க மாட்டான். ஏனெனில் அவனுக்கு இப்போது உன்னால் எந்த லாபமும் இல்லை. சீடர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் உன்னை விட்டு போகிறான் என்றால் அது வலி தரும். ஆனால் உன்னை பயன்படுத்தி விட்டு போகிறான் என்றால் அது இன்னும் ஆழமான காயம் தரும். தன்னலம் கொண்ட மனிதன் உன்னை நேராக காயப்படுத்த மாட்டான். அவன் உன்னை பயன்படுத்தி காயப்படுத்துவான். நீ அவனை நம்பி உன் நேரத்தை கொடுப்பாய், உன் உழைப்பை கொடுப்பாய், உன் உணர்வுகளை கொடுப்பாய். ஆனால் அவன் அதை மதிக்க மாட்டான். ஏனெனில் அவன் மனதில் அது ஒரு முதலீடு அல்ல, அது ஒரு வாய்ப்பு மட்டும். ஒரு நாள் நீ அவனுக்காக செய்த அனைத்தையும் நினைத்து பார்ப்பாய். அவன் உனக்காக எதுவும் செய்யவில்லை என்பதை உணர்வாய். அந்த உணர்வுதான் உன்னை உள்ளிருந்து உடைக்கும். சீடர்களே, ஒரு மனிதன் உன்னுடன் இருப்பதற்கான காரணம் நீயா அல்லது உன் பயனா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் உன்னுடன் இருக்கும்போது உன்னை மதிக்கிறானா அல்லது உன்னை பயன்படுத்துகிறானா என்பதை கவனிக்க வேண்டும். தன்னலம் கொண்ட மனிதன் ஒருபோதும் உண்மையான நண்பனாக மாட்டான். ஏனெனில் அவன் உறவுகளை உருவாக்க மாட்டான், அவன் வாய்ப்புகளை உருவாக்குவான். அவன் உன் வாழ்க்கையில் இருந்தால் நீ எப்போதும் ஒரு சந்தேகத்தில் இருப்பாய். இவன் என்னை உண்மையாக மதிக்கிறானா? இவன் என்னுடன் இருக்கிறதற்கான காரணம் என்ன என்று. அந்த சந்தேகம்தான் ஒரு உறவை மெதுவாக சிதைக்கும். எனவே சீடர்களே, நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது வெளியில் உன்னை வெறுக்கும் மனிதனை பற்றி அல்ல, உன்னுடன் இருந்து உன்னை பயன்படுத்தும் மனிதனை பற்றிதான். அவன் உன் வாழ்க்கையில் நீண்ட காலம் இருந்தால் நீ உன் நேரத்தையும் உன் ஆற்றலையும் உன் உணர்வுகளையும் இழந்து விடுவாய். எனவே ஒரு மனிதன் உன்னுடன் இருப்பதற்கான காரணத்தை கவனியுங்கள். அவன் உன்னை மதிக்கிறானா அல்லது உன்னை பயன்படுத்துகிறானா என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இல்லையெனில் ஒரு நாள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் மதிப்புமிக்க பகுதியை தன்னலம் கொண்ட மனிதனிடம் இழந்து விடுவீர்கள். சீடர்களே, இந்த 4 மனிதர்களும் ஒரே மாதிரி இல்லை, ஆனால் அவர்கள் முடிவு ஒன்றே. அவர்கள் உன் வாழ்க்கையை மெதுவாக சிதைப்பார்கள். நீங்கள் கவனிக்கவில்லை என்றால் அவர்கள் உன்னை ஒரே நாளில் அழிக்க மாட்டார்கள், ஆனால் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை பலவீனப்படுத்துவார்கள். ஒரு நாள் நீ உன்னை பார்த்து, நான் எங்கே தவறினேன் என்று கேட்பாய். அந்த கேள்விக்கான பதில், நீ தவறான மனிதர்களை அருகில் வைத்தாய் என்பதே. சீடர்களே, வாழ்க்கையில் வெற்றி பெறுவது கஷ்டம் அல்ல, ஆனால் தவறான மனிதர்களை விலக்காமல் வெற்றி பெறுவது முடியாத ஒன்று. நீங்கள் நல்லவர்களை தேட வேண்டிய அவசியமில்லை. முதலில் தவறானவர்களை விலக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் உங்களை பாதுகாக்கும் முதல் படி. உன் மனதை பாதுகாத்தால் உன் வாழ்க்கை பாதுகாக்கப்படும். உன் நேரத்தை பாதுகாத்தால் உன் எதிர்காலம் பாதுகாக்கப்படும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உன் உள்ளத்தில் உள்ளது. ஆனால் அதை அழிக்கும் சக்தி தவறான மனிதர்களின் கைகளில் உள்ளது. அந்த சக்தியை யாரிடம் கொடுக்கிறாய் என்பதை கவனமாக தேர்வு செய். நம்பிக்கையை கெடுக்கும் மனிதனை விலக்கு. பொறாமை கொண்ட மனிதனை கவனி. வாக்குறுதி காப்பாற்றாத மனிதனை நம்பாதே. தன்னலம் கொண்ட மனிதனை அருகில் வைக்காதே. இதை நீ புரிந்து கொண்டால் நீ தோல்வியடைய முடியாது.